பிரசாந்த் வீர் இம்பாக்ட் பிளேயர்ல கொண்டு வரது வேஸ்ட். இன்னைக்கு பிச்சே பாஸ் போலருக்கு தான் ஹெல்ப் பண்ணிச்சு. வேற யாரும் இல்ல இம்பாக்ட் பிளேயர்ல. அவங்க இம்பாக்ட் லிஸ்ட்ல பாத்தீங்களா? சப்ராஸ், பிரசாந்த் வீர், மேத்யூ ஷாட். 10 ரன்னுக்கு 2 ரன்னுக்கு போது இப்ப சொல்லி அவசியம் என்ன? நான் மறுபடியும் சன்ரைஸோட இது எடுத்து வரணும்னு சொல்றீங்க. 30 ரன்ஸ் தான் எல்எஸ்ஜியோட. அவன் அப்ப கூட இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்றவன் 30க்கு 5 இருந்தான். நீ 10க்கு 2 விக்கெட் தானே போச்சு. அதுக்கப்புறம் தட்டி அடிக்க முடியாதா? அதுக்கப்புறம் ஒரு 4-5 பின்னாடி வர பிளேயர் ஒன்னும் இந்த பிளேயர் உனக்கு டெவால் பிரேவிஸ் அப்படி ஒரு இன்னிங்ஸ் ஆடி காமிச்சிட்டு வந்திருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கா இன்னிங்ஸ்ல 5 விக்கெட் போய் அவன் நின்னு மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்கான். அதனால அவன் செஞ்சுரி அடிச்சான் ப்ரோ. அந்த மேட்ச் நான் பார்க்க அந்த மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்கான். சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இத ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணு. என்ன இவ்வளவு கேவலமாலாம் திங்க் 10 ரன் 2 விக்கெட் போயிட்டு நீ டெவால் பிரேவிஸ், சிவம் டூபே, கார்த்திக் சர்மா வச்சு உன்னால ஆட முடியாது. உனக்கு கீழே பேட்ஸ்மேன் இல்லையே. ஜெம்மி வார்னர் மேல இறக்கி விடுறது நீ அப்படி உனக்கு பேட்ஸ்மேன் நம்ம நம்பிக்கை இல்ல. ரபாடா பயங்கரமா போறான், இவன் பயங்கரமா போறான்னா நீ ஜெம்மி வார்னர் மேல இறக்கி விடு, இல்ல கார்த்திக் சர்மா மேல இறக்கி விடு. நீ பிரேவிஸையும் சிவம் டூபே பதுக்கிறேன்னா